நேற்று இரவு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நாட்டை நோக்கி வழங்கிய உரை தற்போதைய உலகளாவிய எண்ணெய் மற்றும் பொருளாதார நெருக்கடியை மிக தெளிவாக விளக்கியதுடன் அதை எதிர்கொள்ள வேண்டிய நடைமுறை கையேட்டையும் வழங்கியது. உலகில் நிலவும் மோதல்கள் மற்றும் பொருளாதார பதற்றங்கள் இலங்கை போன்ற நாடுகளின் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். சிறந்ததை எதிர்பார்த்தாலும் மோசமானதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற அணுகுமுறையுடன் அரசாங்கம் செயல்படுகிறது என்ற அவரது கருத்து முன்னெச்சரிக்கை அடிப்படையிலான ஆட்சி முறையை வெளிப்படுத்துகிறது. இந்த உலகளாவிய நெருக்கடியின் தாக்கம் சுற்றுலாத்துறை, ஏற்றுமதி, கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் போன்ற முக்கிய பொருளாதார துறைகளில் உணரப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக சுற்றுலா வருவாய் குறைதல் அல்லது ஏற்றுமதி சந்தைகளில் சிக்கல் ஏற்பட்டால் நாட்டின் வெளிநாட்டு வருமானம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. எனினும் இந்த நிலையை சமாளிக்க அரசாங்கம் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை பொருளாதார நடவடிக்கைகளை திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறது. எரிபொருள், எரிவாயு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தொடர்பாக உருவாகும் சவால்களையும் ஜனாதிபதி திறந்த மனதுடன் ஏற்றுக்கொண்டார். குறிப்பாக எரிவாயு விநியோகத்தில் சில குறைபாடுகள் தோன்றியுள்ளதை ஒப்புக்கொண்டு அவற்றை விரைவாக சரி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என உறுதியளித்தார். விநியோக நிலைத்தன்மையை பேணுவதும் மக்கள் அச்சமின்றி தேவையான பொருட்களை பெறுவதும் அரசாங்கத்தின் முன்னுரிமையாகும். வெளிநாடுகளில் வேலை செய்யும் இலங்கையர்களின் பாதுகாப்பும் இந்த உரையின் முக்கிய அம்சமாக இருந்தது. அவர்கள் இருக்கும் நாடுகளில் நிலைமை மோசமடைந்தால் அவர்களை பாதுகாப்பாக மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான திட்டங்கள் தயார் நிலையில் உள்ளன. அதேபோல் அவர்களின் நலனையும் பாதுகாப்பையும் கண்காணிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது மிகவும் அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தினார். சுற்றுலாத்துறை மீளுருவாக்கம் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிப்பதால் பயணிகளின் நம்பிக்கையை பாதுகாப்பது முக்கியமான பொறுப்பாகும். இந்த உரையின் மைய செய்தி, அரசாங்கம் சும்மா காத்திருக்கவில்லை, அது செயலில் உள்ளது. பிரச்சனைகள் தீவிரமடையும் முன்பே அவற்றை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இது ஒரு முன்னோக்கிய சிந்தனையுடன் செயல்படும் ஆட்சியின் அடையாளமாகும். ஆனால் இது அரசாங்கத்தின் போராட்டம் மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனும் இதில் பங்கேற்க வேண்டும். உலக எண்ணெய் நெருக்கடிக்கு அரசாங்கத்தை குற்றம் கூறுவதால் எரிபொருள் கிடைக்காது. அதற்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு எரிசக்தியை சிக்கனமாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இரவு நேரங்களில் தேவையற்ற மின்சார பயன்பாட்டை குறைப்போம். பகலில் அதிக மின்சாரம் கிடைக்கும் நேரத்தில் துணி துவைத்தல், மின்சார உபகரணங்களை அதிகம் பாவனை செய்தல், மின்சார வாகனங்களை சார்ஜ் செய்தல் போன்ற பணிகளை செய்வது நல்ல நடைமுறையாகும். தேவையற்ற விளக்குகள், விசிறிகள், ஏர் கண்டிஷனர்கள் போன்றவற்றை அணைப்பதும் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்துவோம். தனிப்பட்ட வாகன பயணங்களை குறைத்து ரயில் மற்றும் பேருந்து சேவைகளை பயன்படுத்துவது எரிபொருள் சேமிப்புக்கு உதவும். ஒரே பயணத்தில் பல வேலைகளை முடித்துவிடும் பழக்கத்தை உருவாக்குவோம். அருகில் உள்ள கடைகளை பயன்படுத்தி தேவையற்ற நீண்ட பயணங்களை தவிர்ப்போம். வேலை, வகுப்பு, கூட்டங்கள் போன்றவற்றை இயன்றவரை ஆன்லைனில் மேற்கொள்வோம். ஒரே இடத்திற்கு செல்லும் நபர்கள் ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம். குறுகிய தூரங்களுக்கு நடை பயணம் அல்லது மிதி வண்டியை பயன்படுத்துவோம். அதேவேளை கடந்த ஆண்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பெற்ற சுமார் 5% உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தியுள்ளது. அந்த அடித்தளம்தான் இன்றைய நெருக்கடியை எதிர்கொள்ள நமக்கு துணையாக உள்ளது. முடிவாக இவ்வாறான கிரைசிஸால் வாழ்க்கை ஒருபோதும் நின்றுவிடாது. ஒற்றுமை, பொறுப்பு, சிக்கனமான பயன்பாடு, இவை மூன்றும் சேர்ந்தால் எந்த நெருக்கடியையும் நாம் கடந்து செல்ல முடியும். நாம் ஒன்றிணைந்து செயல்பட்டால் எதிர்காலம் நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்கும். தாயகத்திற்கு வெற்றி උන්ඩාකට්ටුම් මම ඉතාමත් රාජ්‍ය සේවයේ යම් ප්‍රමාණයකට විශ්වාසදායක කණ්ඩායමක් තමයි යම් ෆිගර්ස් හැටියට ඉන්න කණ්ඩායම තමයි කමිටුවට පත් කරලා තිබෙන්නේ. උන්ට තමයි මේ පිළිවන් තීරණ ගැනීම බලය දීලා තියෙන්නේ. උන් ගන්න තීරණ තමයි අපි කැබිනට් මණ්ඩලය අනුමැතිය ලබා දෙන්නේ. මම හෝ වෙන කවුරුවත් අපි සමාගම් යොමු කරන්න මෙයා තෝරගන්න කියලා මම විතරක් කරන්නේ. කවුරු හරි කෙනෙක් ඒ සමාගමට කවුරු හරි දේශපාලකයෙක් හෝ රජ නිලධාරියෙක් කරා ආවොත් ඒක තමයි තෝරා ගැනීම නුසුදුසුකම කියලා මම කියලා තියෙනවා. ඔබට එක සමාගමක් ගැන දේශපාලකයෙක් කතා කරොත්, ඔබට එක සමාගමක් ගැන රාජ නිලධාරියෙක් කතා කරොත් ඒක තමයි එයා තෝරා ගන්න තියෙන නුසුදුසුකම. එහෙනම් බොහොම ස්තුතියි හැම දිනාටම විතර නේද? එහෙනම් බොහොම ස්තුතියි අපි අවසන් කරමු.